தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டார். இதன்போது மேலதிக விசாரணை அறிக்கை சமர்ப்பித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நெவில் டிசில்வாவை பிரதான சந்தேக நபராக பெயரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அதற்கமைய 9வது சந்தேக நபராக நெவில் டிசில்வாவை பெயரிடுவதற்கு நீதவான் அனுமதி வழங்கினார். பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போது தேசபந்து தென்னகோன் மறைந்திருந்த இடம் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கியதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். சிறைச்சாலையில் தேசபந்து தென்னகோனிடம் 6 மணித்தியாலங்களாக வாக்குமூலம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். அவர் கூறும் வகையில் உங்களது நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்தார். தம்மை கைது செய்வதற்கு தேடுவதாக அறிந்து கொண்டதன் பின்னர் ஹோகந்தர் வீட்டுக்கு சென்று டெனிம் ஒன்றையும் டிஷர்ட் ஒன்றையும் அணிந்து கொண்டு முகமூடியை மற்றும் தலைக்கவசம் அணிந்து கிரியில் உள்ள தனது வீட்டுக்கு முச்சக்கர வண்டியில் புறப்பட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் 2 கையடக்க தொலைபேசிகளை நிறுத்தினாராம். கிரியுள்ள வீட்டுக்கு சென்றதன் பின்னர் முச்சக்கர வண்டி சாரதிக்கு 15,000 ரூபாய் வழங்கியதாக கூறினார். இவர் கூறும் வகையில் கொஸ்வத்தை சந்திலிருந்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளார். நாமே அங்குள்ள சிசிடிவிகளில் காட்சிகளை ஆராய்ந்தோம். அவர் முச்சக்கர வண்டியில் செல்லவில்லை. நெருங்கிய நண்பரும் 12 பார்களின் உரிமையாளருமான சுரங்க வீரசூரிய என்ற வர்த்தகரின் 1,65,00,000 ரூபாய் பெறுமதியான மொண்டேரோ ரக ஜீப் வண்டியில் கிரியுள்ளவுக்கு சென்றுள்ளார். மேற்கோள் நிறைவு.